ஹாய் மக்களே, இன்றைக்கி என்னுலகத்தில் நம்ம ஒரு சூப்பரான விலாக் வந்து பார்க்கலாம். அதாவது இது மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எடுத்தது தான். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு தங்கச்சி பையனுக்கு பிறந்தநாள். அதுக்காக இன்றைக்கி வந்து வீட்டிலேருந்து கிளம்பிகிட்ருக்கோம். அப்போ ஹாப்பி பொங்கல் சொல்லு. ஹாப்பி பொங்கல் சொல்லு. ஹாப்பி பொங்கல் அப்படி சொல்லு சொல்லு. முட்டை அவிக்க சொன்னக்கு என்ன வேலை பண்ணி வச்சிருக்காள்வ? எடி இது என்னது முட்டையா? இது சோகரு பொங்கல் அதுவுமா இப்படியே வீட்டை நார வச்சிருக்க. எவடி இது? நீ இல்லையோ? நீ தானே இந்த வேலை பார்த்துருப்பா. அட கடவுளே, ஹேர் வாஷ் பண்ணதுக்கு இது இந்த ரெண்டும் சேர்ந்து செஞ்சு வேலை தானே இது. ஒன்னெல்லாம் கிச்சனுக்குள்ள விளங்குமா? ஒண்ணுதான் விளங்குமா? இப்படி நான் ஆரம்பிச்சிட்டீங்களே. வீட்டை ஃபுல்லாக தொடங்க வீட்டை. சந்தியா நீதான் காரணம். சந்தியா தடைப்போம்மா. நல்ல வீடு ஃபுல்லாக அவிச்ச முட்டையை போட்டு பிச்சு எடுத்து செதறி எல்லா இடமும் குப்பையாயிட்டு. இப்போ பாருங்கள், அந்த சாப்பிட்டுட்டு இருக்க முட்டை எப்படி வெந்திருக்கு அப்படின்னு. இது கொரியன் ஸ்டைலாக இது மாதிரி செய்கிறதுக்காக வெந்துட்டு நம்ம தண்ணியில் எடுத்து போடுவோம்ல, அந்த முட்டையை அப்படியே வந்து ஐஸ் கட்டிக்கு எடுத்து போட்டு அப்படி உள்ள ஜெல்லி மாதிரி இருக்குமோ, இதுக்காக அதை உடைக்க தெரியாமல் உடச்சி வீடு ஃபுல்லாக ஆக்கி தான் இந்த கலவரம் நடந்துச்சு. இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆகிட்டு வெங்காய பச்சடியும் வச்சுட்டு அந்த அவிச்ச முட்டையும் வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தங்கச்சி வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். பொங்கல் வந்து கொஞ்சம் சுமாராக தான் போச்சு. ஏன்னா பொங்கல் நாங்கள் வந்து கொண்டாடலை. இப்போ மாட்டு பொங்கல் அன்றைக்கி தங்கச்சி பையனுக்கு பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால இப்போ கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வாங்க அடுத்தது விலாகில் என்ன நடக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். நாலாவது அப்படி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அப்படிதான் இருக்குது. வெக்கப்படாத. ஒரு லேஸ் சக்கரமா சக்கரை பார்த்து. ஆமாம், அறுவடை தவுன்கிட்ட வா கிருத்திக், ஓடியா வா. கிருத்திக்கு பர்த்டே பேபி எப்படி தானே மக்கானு? உனக்கு ஹாப்பி பர்த்டே அன்னைக்கு. எல்லாரும் வாழ்த்து சொல்லுங்கன்னு சொல்லு. எல்லாரும் எனக்கு விஷ் பண்ணுங்க அப்படி சொல்லு. இந்த குட்டி பயலுக்கு பிறந்த நாள் இன்னைக்கு. எத்தனை வயசு மக்கா உனக்கு? எத்தனை வயசு சொல்லு? 4 சொல்லு. 4. ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க அப்படின்னு சொல்லு. வேகமாக சொல்லு. நல்லா திக்காக இருக்காது பார்த்துட்டு. கையில் போட்டுறாமா? எல்லாம் சின்ன பிள்ளையில வெட்டினதோட போச்சு. தள்ளிவாமா, கிருத்திக்கு தள்ளி வந்துரு. மூஞ்சில் தெறிக்க விட்டுருவா பெரியம்மா. இது கட்டியாக இருக்குமோ? இறங்க கஷ்டமாகும். கஞ்சி தவுன்னா தெரிச்சிருக்கோம்ல இதுக்கு முன்னே. இந்த தவுனு 10 பீஸ் தானே பாக்கெட்டில் அடைச்சி வச்சு விற்காவ. சுத்தோடு தான் இருக்கும். இதான் நல்ல தவுன் இல்லை, சூப்பராக இருக்கு பேர். நல்ல கட்டி தவணும். எல்லாமே கட்டி தவணை தான் இருக்குது எடுக்கிறது. இந்த தவணும் சூப்பராக தான் இருக்குது. அன்னைக்கு ரொம்ப சொல்லி சொன்னா அன்னைக்கு சொல்லி அவங்க அம்மா ஆச்சு உங்க அம்மைக்கு. கிருத்திக்கு இது சாப்பிடுவே? நீ சாப்பிட மாட்டியோ? உங்களுக்கு எங்கே தான் தெரியும், எங்களுக்கு தெரியும் இதோட அருமை. உனக்கு வேணுமா மகிஷா? சரிவா, ஒரு ஸ்பூன் ஏதாவது. ஸ்பூன் இருக்குது, கையை வச்சு வாண்டி தங்க இருக்கலாம்.
ஒரு தவணை விட மாட்டோம், 5 தவணை கூட விட மாட்டோம். இப்போ இது யார் வெட்டுதீங்க? புதுசா உனக்கு தெரியுமா? நாங்கள் சின்ன பிள்ளையில இதுதான் திம்போம், விட மாட்டோம், ஒன்றும் விட மாட்டோம். உனக்கு தெரியுமா? நீங்களாம் சாக்லேட் தின்னு வளருங்க, நாங்கள் இதெல்லாம் தின்னு வளர்ந்தோம். இதெல்லாம் தின்னு வாரச்சிக்காய், புளியங்காய், கவுனு, பனங்காய், பனம்பழம், ஒரு பனங்காய் விட மாட்டோம். காட்டுக்குள்ள ஒரு பனங்காய் விட மாட்டோம். அவ்வளோதான் பிறகு கொண்டு திம்போம். இப்போ கடலை பட்டாங்க முறுக்குகள் அதிகமாக நீங்கள் வீட்டிலே கிடந்து வளருங்க, நாங்கள் காட்டில் கிடந்து வளர்ந்தோம். நான் முதல்ல சாப்பிட்டது கட்டி தவணு. இது வந்து கொஞ்சம் கஞ்சி தவணு, அப்படி கஞ்சி மாதிரி இருக்கா உள்ள. அங்கே பாருங்கள், இது வந்து அப்படியே நல்லா சோறு குழைய வச்ச கஞ்சி மாதிரி இருக்கும் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம். இது அப்படி தொட்டாலே நிறைய தண்ணி வரும். இந்த மாதிரி நிறைய தண்ணி, நிறைய இதில் தண்ணி சாடும். இது டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நல்லா இருக்கலாம். இதெல்லாம் இப்படி வலித்து எடுத்து சாப்பிட தான் செய்வோம். நல்லா வெயில் நேரத்தில் காட்டில் கிடந்து நல்லா விளையாடிட்டு இந்த டவுனு கிடந்தா வெட்டி திம்போமா, தண்ணி தாகமே இருக்காது. தண்ணி கொண்டுட்டு டப்பாவை தூக்கிட்டு அது விளையாட போகிறது. எப்படி 4 டவுனு கிடச்சா போதும். இந்த கஞ்சியெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு தண்ணி தாகமும் சூப்பராக போயிடும். ஒரு இடத்துலையும் விட போகிறது கிடையாது. முன்னாடி எல்லா இடத்துலையும் முன்னாடி வந்து இந்த பனங்கிழங்கு போட்டு விளைஞ்சி கிடக்கும். அதனால் இதை தான் நாங்கள் அதிகமாக சாப்பிடுது. இப்போ ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு, வருஷத்தில் ஒரு நாள். இப்போ எங்கள் வீட்லேயும் இல்லை, தங்கச்சி வீட்டுக்கு வந்தால் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். 2-3 டவுன் கொட்டை சாப்பிட்ருக்கு. அப்புறம் பனங்கிழங்கு இருக்காது, அவிச்சு சாப்பிடணும். டவுன் வெட்டி சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து ஒரு ரீல்ஸ் எடுத்தோம். நானும் எங்கள் தங்கச்சி 2 பேரும். எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பராக நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. Happy birthday to you. மம்மிக்கு கொடு. அவிட்டு பாட்டி கொடு. தேவி பாட்டி மாதிரியே இருந்தாடி. கன்ஃபியூஸ் ஆயிட்டான். பாட்டியா அது பாட்டியா அப்படின்ட்டு. சொத்தால கொடுங்க பாக்கா. எங்க வானரே வச்சிருக்கு, வச்சதே எடுத்துட்டா. இது போதும், நக்கு நக்கு இப்படியே உள்ள வலிக்கிட்டு போறா, ஒளிவிக்கிட்டு போறோம். இந்த உங்க அண்ணன் என்ன பண்ணிருக்கா பாரு. பெரியமா கொடு, பெரியமா கொடு. பெரியமா வாய ஆண் விளப்பா. தங்கச்சி கொடு, காட்டு பாப்பா என்ன செய்ய போந்தா கொடு கொடு. சரி 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 கொடுக்காண்டா. யாருக்கு நீ கொடுப்பா? அண்ணனுக்கு கொடு. யாருக்கு கொடு? சந்தோஷா பாப்பா. வானா கூடிய மாட்டாங்களா, வரணும்ல. கேக் வெட்டி அங்கேயே நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஒரு 8:30க்கு மேலே நடந்து வந்தோம். வரும்போது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே குளத்தில் ஒரு சின்ன பார்க் இருக்குது. அதில் வந்து ஊஞ்சல் எல்லாம் ஃப்ரீயாக இருந்தது. எப்போவுமே இங்கே வந்து நம்ம ஏரியாவில் உள்ள பையனுவ தான் அதிகமாக அங்கே வந்து உட்காந்துருந்து விளையாடிட்டு இருப்பாங்க. நாங்கள் அந்த பக்கம் வரும்போதெல்லாம் பார்த்தோன்னா எப்போவுமே ஃப்ரீயாக இல்லையே, அப்படி என்ஜாய் பண்ண முடியலன்னு நினச்சிட்டே வருவோம். இன்றைக்கி நைட்டு வந்து ஒருத்தருமே இல்லை. அதனால் எல்லாருமே வந்து ஊஞ்சலில் இருந்து ஆட ஆரம்பிச்சிட்டோம்.
நான் தங்கச்சி பிள்ளைங்க, அதுக்கப்புறமா என்னோடய பிள்ளைங்க, அன்னை மகன் அப்படி எல்லாரும் சேர்ந்து நல்லா இருந்து ஒரு 1/2 மணி நேரம் இந்த இடத்துல என்ஜாய் பண்ணோம். தேவி இருக்க மாதிரி இரு. இப்போ தான் சூப்பராக இருக்குது. சுற்றுங்க அங்கே பேர் ஐயோ போக்குதான் போல. இப்போ தான் பிரேக் டான்ஸுக்கு தேவி தங்க போட போக்கு தான். பை போச்சு ஐயோ பிரேக் பிடிச்சுக்கிட்டுமா, பிரேக் பிடிச்சிட்டு அங்கே பேர் இதை தூக்கி வெளியே போடு, அதை தூக்கி போடு. இதில் உட்காரு சித்தனுமா போச்சா பிளாட்டா ஐயோ கடம்பதியான்னு வந்தது அதில் போய் சறுக்கிட்டு வரும் மாறுதி. அங்கே போய் விழுந்துடாதங்க. நல்லா கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறமா எல்லாருக்கும் வந்து தலை சுற்ற ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா நாங்கள் ஆடின ஆட்டம் அப்படியே சின்ன பிள்ளைங்க வச்சு சுற்றக்கூடியதெல்லாம் நாங்கள் அழகாக சைடில் அப்படியே ஒரு வாக்கில் உட்காந்து இருந்து நல்லா சுற்றி ஆடிட்டு இருந்தோம் பாருங்க. சுற்றின நல்லா தலை சுற்று வந்துட்டு, அதனால் இனிமேல் வந்து இருந்தால் சரி வராது அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வேறு சாப்பிட்டதெல்லாம் ரொம்ப மேலே வர்ற மாதிரி இருந்து ரொம்ப தலை சுற்ற ஆரம்பிச்சிட்டு. இப்போ பாருங்கள் சூப்பராக என்ஜாய்மெண்ட் பண்ணோம். இந்த மாதிரி வாய்ப்பு எப்பவும் கிடைக்காது, கிடைக்கிற போது பயன்படுத்திக்கிடணும் இல்லையா, அதனால். போச்சா சோழி முடிஞ்சுதா? நீ இன்னைக்கு தின்ன மட்டனை மேலே எடுத்துட வேண்டியதான். சுத்தம்தான். தங்கச்சி படுத்துட்டா எடி அவ்வளோதான் நம்மள போக்கதான் சித்தி. போச்சா தேவி வா, தேவி இதான் சூப்பராக இருக்கு ஆடுறதுக்கு. பாவம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நாங்கள் வந்து வெளியில் போய் கொஞ்சம் இந்த மாதிரி சந்தோஷமாக இருந்த மாதிரி இருக்குது. ஒரு சில கஷ்டங்கள் வந்து வாழ்க்கையில் வந்தாலும் அதுக்கப்புறமா அந்த பிள்ளைங்களை வச்சு சின்ன சின்ன சந்தோஷங்கள், இந்த மாதிரி ஒரு நல்ல விசேஷங்கள் வரும்போது தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. எல்லாரும் எப்படி பொங்கல் கொண்டாடினீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து இந்த வருஷம் பொங்கல் வந்து கொண்டாடலை. இந்த வருஷம் கொண்டாடுறதுலாம் அடுத்த வருஷம் சேர்த்து வச்சு சூப்பராக கொண்டாடணும் அப்படின்ட்டு வந்து மனசில் நினச்சிருக்கோம். நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிட போகிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எப்படி இருந்து அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிடுங்க. இதே மாதிரி நம்ம நிறைய ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.